ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கல்வாரி ஏஜி சபையின் சார்பாக இந்த ஆராதனை நேரலையின் மூலமாக ஜெபகர் சேனல் மூலமாக பார்க்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்திலே ஜெப சிந்தையோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். நிச்சயமாக இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த ஆராதனுடைய ஆசீர்வாதத்திற்காக எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை உயர்த்துகிற உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னீர் அல்லவா? இந்த காலை நேரத்திலே உம்மை நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். வீடுகளில் இருந்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது இந்த திவ்ய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி இந்த பாடலை உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? போற்றி துதிப்போம் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்று பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்று பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் நடுவிலே நம்மை காக்கும் ஒரு தேவன் இருக்கிறார். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில்
பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனைகளிலேயும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமைந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமைந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் உங்களை என்னையும் மறக்காத தேவனாக இருக்கிறார். உற்சாகமாய் பாடுவோமா? தாய் தன் பாலகனையே மறப்பினு நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினு நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ரெண்டு கரங்களை தட்டி இந்த வேளையில கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். அவர் நம்முடைய ஆமென் தகப்பனாக இருந்து தாயின் மேலாக நம்ம மேல் அன்பு வைக்கிற தெய்வம். இதுவரைக்கும் நம்மை நடத்தினார் அல்லவா, இதுவரைக்கும் தாங்கினார் அல்லவா, இதுவரைக்கும் தப்புவித்தார் அல்லவா, ஏந்தினார் அல்லவா, சுமந்தார் அல்லவா. அவருக்கு நன்றி சொல்லி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கைவிடாமல், எங்களை விட்டு விலகாமல், எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களால் முடியாது என்று சொல்லி நாங்கள் நினைத்த நேரத்தில் எல்லாம் உம்மால எல்லாமே கூடினதல்லவா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். ஓ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் சொல்லாக கட்டளையிட நிற்கும். இன்று அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர். ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே. உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று
என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். அவர் யெகோவா ஈராக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்படும், நாளை நிலைமை என்னவாகும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிறேன். அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, புது வழியை திறக்க வல்லமையுள்ள தேவனோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமா வழிகளை திறப்பார், அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அல்லேலூயா, 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 கரங்களை தட்டின் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்நாளினுடைய கண்ணீரை கண்ட தேவன் இன்றைக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே இருக்கிற இடத்திலே அவர்கள் விடுகிற கண்ணீரை நீர் பார்க்கிற தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்ணீரை பார்க்கவே பார்த்து அவருடைய கூக்குரலை கேட்கவே கேட்டு அவர்களுக்கு விடுதலை தந்த தேவன் இன்றைக்கு ஒரு விடுதலை தருவீராக. வியாதிகளில் விடுதலை தருவீராக, கண்ணீரிலிருந்து விடுதலை தருவீராக, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவீராக. நீர் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரத்தலங்களை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. இது என்னை துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், என்னை என்னை துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. இன்று என்னை துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்று என்னை துதி செய்வாய். இப்பொழுதும் நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நம்முடைய கல்வாரி ஏஜி சபையினுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் ஆர் ராபர்ட் சிங் அவர்கள் கர்த்தருடைய செய்திகளை கொண்டு வருகிறார்கள். ஜெபசந்தியோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதான விஷயம் என்னவென்று சொன்னால், ரூத் என்கிறதான ஒரு பெண்மணி, அவள் மோவாப் தேசத்தில் இருந்து பெத்லகேமுக்கு வந்து போவாஸ் என்கிற ஒருவனுடைய வயலில் அவள் கதிர் பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது இன்னும் போவாஸோடு கூட அதிகமான நெருக்கமான ஒரு தொடர்பும் உறவும் வளர்கிறது. அந்த போவாஸ் அவளுடைய உறவின் முறையான அவள் மேல் கரிசனை உள்ளவனாக மாறுகிறான், அக்கறை உள்ளவனாக மாறுகிறான். அப்படி இருந்தபோது இவள் அவனுடைய அந்த அடைக்கலத்தையும் அவனுடைய ஆறுதலையும் அவனுடைய பட்சத்தையும் அவனுடைய பாசத்தையும் அவள் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இந்த போவாசை கடைசியாக திருமணம் செய்து கொள்கிறாள். இந்த போவாசை திருமணம் செய்து அவளுடைய வம்சத்தில்தான்
இயேசு கிறிஸ்துவனுடைய முற்பாட்டனாகிய தாவீதுடைய தகப்பனாகிய ஈசாய் பிறந்ததாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நீங்கள் அதை குறித்து ரூத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறீர்கள். போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான் என்று சொல்லியிருக்கு. ஈசாய் அல்ல, ஈசாயுடைய தகப்பன் ஓபேத். ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான் என்று அந்த சரித்திரம் வருகிறது. தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அருமையானவர்களே, இந்த ரூத் என்கிற இந்த மகளை பார்த்து, இந்த ஸ்திரியை பார்த்து போவாஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தையைத்தான் நாம் இங்கே ரூத்தின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவருடைய சிறகுகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவர் தம்முடைய சிறகுகளினாலே உன்னை மூடுவார் என்று கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை 91ஆம் சங்கீதத்தில் 2-3 இந்த வசனங்கள் மூலமாக கொடுத்தார். அந்த வசனத்தின் அடிப்படையில், அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் இந்த வசனத்தை மையமாக ஆதாரமாக கொண்டு நாம் தியானிக்கும் பொழுது என்ன விளங்கிக் கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம் என்றால், அவர் மூடுவதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு எப்போதும் இருக்கிறது. அவர் நம் எல்லாரையும் பாதுகாப்பதற்காக தன் சிறகுகளை, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக தன் சிறகுகளை விரித்து, எப்படி ஆபத்திலே குஞ்சுகள் தன் செட்டைக்குள் வரும்படியாக கோழி கூவி அழைக்கிறதோ, அதே போல தம்முடைய ஊழியர்களை கொண்டு, சுவிசேஷகளை கொண்டு, சபையின் மக்களை கொண்டு அழிவு வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது, நரகத்தில் அழிய போகிறது, ஆத்மா அழிய போகிறது, நரகத்தில் உங்கள் ஆத்மா அழிய போகிறது, மரணம் வரப்போகிறது, மரணம் வரப்போகிறது, சாத்தான் வரம் வந்து உங்களை என்ன செய்ய போகிறான்? அழிக்க போகிறான். சாத்தான் உங்களை பாவத்தினாலே அழித்து போடுவான். வாருங்கள், வெளியே வாருங்கள். அந்த பாவ வலையை அவன் வீசுகிறான். நீ வெளியே தப்பித்து ஓடி வந்துவிடு. அந்த சாத்தானுடைய வஞ்சகத்திலே வீழ்ந்து விடாதே. நித்திய அழிவை நீ பெற்றுவிடாதபடி தப்பித்துக் கொள்ளும்படியாய் நீ வா என்று கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு, தம்முடைய சீஷர்களை கொண்டு, தம்முடைய பிள்ளைகளை கொண்டு, சுவிசேஷகர்களை கொண்டு, இன்னும் தேவன் மேய்ப்பர்களை கொண்டு, சபையின் மக்களை கொண்டு, உலகமெங்கும் தொலைக்காட்சி மூலமாக, பல நிலைமையிலே துண்டு பிரதிகள் மூலமாக கூவி அழைக்கிறார், கூவி அழைக்கிறார். ஆனால் எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிறார்கள்? யாரும் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதில்லை. நாம் தான் பார்க்கிறோமே. எப்படி நித்திய அழிவுக்கு காப்பாற்றிக் கொள்ளும்படி சபை அபயக்குரல் எழுப்புகிறதோ, அதே போல அரசாங்கம் WHO உலகத்துள்ள மக்களை பார்த்து, வரப்போகிறது பயங்கர கொடிய அலை வரப்போகிறது, நோய் தொற்று வரப்போகிறது, அழியாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய, முகக்கவசத்தை போட்டுக்கொள்ளுங்கள், சோசியல் டிஸ்டன்ஸையை மெயின்டைன் பண்ணுங்கள், நோய் தொற்று இருந்தால் உடனே நீங்கள் மருத்துவரை அணுகுங்கள், என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி. எத்தனை பேர் அபய குரலை கேட்கிறார்கள், அடைக்கலத்துக்குள்ளே வருகிறார்கள். சரீர பிரகாரமாக உங்கள் ஜீவன் காக்கப்படும்படியான அடைக்கலம் ஆஸ்பத்திரியா இருக்கலாம், மருந்து மாத்திரையா இருக்கலாம், இன்னும் முகக்கவசமாக இருக்கலாம், சோசியல் டிஸ்டன்சிங்கா இருக்கலாம். அதுக்கே மனுஷன் கீழ்ப்படியலையே. எத்தனை பேர் துடிக்க துடிக்க மரித்து கொண்டிருக்கிற காட்சிகள் எல்லாவற்றையும் யூடியூபில் பல விதங்களிலே பார்க்க நேரிடுகிறது. பார்த்தாலும் பயமில்லையே.
எனக்கு இப்படித்தான் பாரு, எனக்கெல்லாம் வராது, நான்லாம் சாக மாட்டேன், எனக்கெல்லாம் சுகர் கிடையாது, பிபி கிடையாது, அதனால் இதெல்லாம் எனக்கு வராது, நான்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணுற ஆள், பக்தி உள்ள ஆள், எனக்கெல்லாம் அது வராது. அப்படியே ஏதோ ஒரு நோய் தொற்று போல ஒரு அடையாளம், அந்த நோய் தொற்றுக்குரிய அறிகுறி தெரிந்தால் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கிங்க, சொல்கிறவங்கள திட்டு போடுவாங்க. உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா, ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? அங்கே நிம்மதியாக 2-3 நாள், ஒரு வாரம் நாங்கள் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கதவை மூடிட்டு படுத்திருந்தோன்னா, போர்த்திக்கிட்டு படுத்தோன்னா எங்களுக்கு சரியாயிடும். அவ்வளவு முட்டாள்தனமான ஆட்கள் பாருங்கள், எவ்வளோ முட்டாள்தனமான ஆட்கள். மொத்தம் 14 நாள் தான், 14 நாளில் காரியம் முடிஞ்சு போயிடும். மொத்தத்தில் இந்த முதல் 5 நாட்களுக்குள்ளாலே எச்சரிக்காய் விழிப்பாக இருந்து எடுக்க வேண்டிய மருந்துகளை முதல் நாளில் 2ஆவது நாளில் எடுத்து விட்டால் அவங்களுக்கு விடுதலை உண்டு, சுக கட்டாயம் உண்டு. அதுக்கு முன்பு அவர்கள் என்னென்ன பாதுகாப்பு விதிகளை கைக்கொள்ள வேண்டும். ஆகவே ஜீவனுக்கு அடுத்த, இந்த உலகத்தின் ஜீவனுக்கு அடுத்த காரியத்திலேயே அரசாங்கம் எவ்வளவு சொல்லியும் செய்யாமல் இருக்கிற ஆட்களை பார்க்குறோம். வெளியில் போக வேண்டாம், நடமாடாதுன்னு சொன்னால் தேவையில்லாமல் போகிற ஆட்கள் நிறைய பேர் போகிறார்கள். எவ்வளவு காவலாளர்களுக்கு கஷ்டம். அவர்கள் அதனை எத்தனை பேர் மரித்து போனார்கள். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கலாமே, கொஞ்சம் விழிப்பாக இருக்கலாமே, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாமே. வந்து விட்டது என்று சொன்னால் உடனே நம்ம சபையை பொறுத்தவரை போதகர்களை கூப்பிடுங்கள், உங்களுக்கு உடனே உதவி செய்வாங்க. டாக்டர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க, சரியான டாக்டர்ஸுகள். எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார், பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க. எல்லா டாக்டர்ஸும் நம்ம என்ன செய்கிறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் எல்லா டாக்டர்ஸுகளுக்கும் கோவிடுக்கான மருந்து கொடுக்க தெரியாது. சில தவறான மருந்துகளை தவறான விதத்தில் கொடுக்குறாங்க. முதல்ல ஸ்டீராய்டு கொடுத்துட்றாங்க. அதனாலே கருப்பு பூஞ்சை வருகிறது என்று கூட இப்போ சொல்லப்படுகிறது. அது ஒரு காரணம் என்று சந்தேகப்படுகிறது. வேறு பலவிதமான தீபிகள். அது மாத்திரமில்ல, தொடக்கத்தில் ஸ்டீராய்டு கொடுத்துட்டா வைரஸ் அது என்ன செய்யாது, பெருகும், குறையாது. ஆனால் காய்ச்சல் நின்றோம், அதுக்கு பிறகு மூச்சு திணறல் வரும். ஆகவே எது எப்படி என்று நன்றாக ஆராய்ச்சி செய்து மருத்துவர்களுடைய நல்ல ஒரு டீமை கர்த்தர் நம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார். ஜெபிக்கிற ஒரு டீமை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த பாதுகாப்புக்கு இதில் அடைக்கலமாய் புகுந்து விட வேண்டும். இதில் நீங்கள் இந்த தொடர்புக்குள்ளே வரணும், நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளணும். அருமையானவர்களே, சொன்னது போல இந்த சர்வப்பிரகாரமான பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கே வலியுறுத்தி சொன்னால் மக்கள் இவ்வளவு அலட்சியமும் அஜாக்கிரதை உள்ளவளாக இருப்பாங்கன்னா, நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை கண்களால் பார்க்காத, அவர்களுக்கு சாதாரணமாய் புரிந்து கொள்ள முடியாத அந்த நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை, ஆத்மீகத்துக்கு அடுத்த பாதுகாப்பை, நித்திய ஜீவனை, மோட்சம் என்று சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள்? அருமையானவர்களை, நிறைய பாஸ்டர்ஸ் படித்து போனார்கள், விசுவாசிகள் படித்து போனார்கள். ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க, நித்திய ராஜ்யத்தில் அவர்கள் போய் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள், தான் சந்தோஷம். ஆனால் எத்தனை பேர் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போக தகுதியற்றவர்களாய் அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஜீவித்தவர்கள், ரட்சிப்பை பெறுவதற்கான இரட்சகரின் நாமத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், மனம் திரும்பாமல், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் பாவிகளாகவே இருந்து இந்த நோய் தொற்றிலே பயங்கரமான ஒரு பரிதாபமான நிலைமையிலே மரித்து, பரிதாபமாய் அடக்கம் பண்ணப்பட்டு, பரிதாபமாய் நரகத்தில் போய் இப்பொழுது சேர்ந்திருக்கிற மக்களை நினைத்து நாம் வேதனைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். அருமையானவர்களே, உங்கள் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் ஒருவேளை வியாதியில் படுத்திருந்தால் அவர்களுக்கு போய் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் சொல்லலை, கதவை திறந்து அவங்களோட பேசிட்டுங்க, நான் சொல்லலை. என்ன செய்யுங்க, முகமூடி போட்டுவிட்டு நீங்கள் கதவை திறந்து யாராவது பேச வந்தால் கவனமாய் பேசி உடனே அனுப்பிவிட வேண்டும். ஏதாவது காரணங்கள், ஏதாவது காரியத்துக்காக நீங்கள் யாரிடத்த பேச வேண்டியது வந்தால் கதவை திறந்து மாஸ்க் போட்டுட்டு தான் பேசணும்.
எங்கே போனாலும் மாஸ்க் போடணும். வீட்டில் வந்தால் மாஸ்கை கழட்டணும். அதுவும் நல்ல பாதுகாப்பான மாஸ்கை போட்டுக்குங்க. டபுள் மாஸ்க்கு, பாதுகாப்பான மாஸ்கை போட்டு அதுக்கு மேலே ஒரு இன்னொரு மாஸ்கை போட்டுக்கொள்ளுங்க. பாதுகாப்பாக இருங்கள். அப்படி சொல்லும்போது எத்தனை பேர் கீழ்ப்படுகிறார்கள்? இந்த ஜீவனுக்கு அடுத்த காரியங்களே கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது ஆத்மீகத்துக்கு அடுத்த காரியங்கள் எத்தனை பேர் கீழ்ப்படி போகிறாங்கன்னு தெரியல. நான் சொன்னேன், எத்தனை பேர் மரித்து கொண்டு நித்திய நரகத்துக்கு போகிறார்களே, நாளைக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கிறவர்கள் உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது. பக்கத்தில் வலப்பக்கத்தில் இருக்கிற வீட்டாரை என்ன செய்யுங்க, விசாரிங்க. இடப்பக்கத்தில் வீட்டாரை விசாரிங்க. முன்னால் இருக்கிற வீட்டாரை விசாரிப்போம். விசாரித்து சுகமாக இருக்கீங்களான்னு கேட்போம். பாதுகாப்பு விதிகளை கை கொள்றாங்களான்னு சொல்லி பாருங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு என்ன செய்யுங்க, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்கள். சுகவீனமாக படுத்திருக்காங்கன்னு சொன்னால் முடியுமானால் டிஸ்போசபிள், அதாவது பொருட்கள் மூலமாக, கண்டெய்னர்கள் மூலமாக உணவுகளை அவர்களுக்கு கொண்டு போய் வாசலில் சேர்த்து விட்டு, வாசலில் நீங்கள் வைத்து விட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், நான் இப்போ வச்சுருக்கிறேன், இங்கே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுங்கள். குடும்பமாக படுத்திருக்கிறவங்களுக்கு ஆதரவு இல்லை. ஆனால் இப்போது நான் கேள்விப்படுகிறேன், ஃபோன் பண்ணால் அப்படிப்பட்டவங்களுக்கு உடனே வீட்டில் சப்ளை பண்ணுவதற்காக இலவசமாய் கொடுப்பதற்கு தொண்டு நிறுவனம் ஒன்று முன் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். நம்முடைய போதகர்களிடம் தொடர்பு கொண்டால் அதையும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அநேகர் இன்றைக்கு உதவி செய்வதற்காக முன் வந்து இந்த நாட்களில் உதவி மனிதாபிமானத்தோடு தயவுள்ள மக்களாக, இரக்கமுள்ள மக்களாக, இந்த டாக்டர்ஸுகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த செவிலியர்களுக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். தொண்டு நிறுவனங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நல்ல அரசியல் தலைவர் இருந்தால் அவளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேணும். அருமையார்களே, எதற்காக நம்ம அந்த மாதிரி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தணும்? அவரால் என்று வேறொருவரால் ரட்சிப்பில்லை. அதை ஜனங்கள் கடைசியாக உணர்ந்து கொள்ளணும். அவங்க எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணும். அவங்க சிக்காயிட்டாங்கன்னா எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லுங்க. 2 வார்த்தை சொல்லுங்க. இயேசுவிடத்தை ஜெபிங்க, பாவங்கள் அறிக்கை செய்யுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அவர்களை ரட்சிப்பார். நீங்க மரணத்தை பற்றி பயப்படாதுங்க, வராது, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே நமக்கெல்லாம் ஒரு நாள் மரணம் வந்தாலும் நான் நரகத்துக்கு போகாமல் இருக்கணும்னா இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லி அவர்களுக்கு நம்ம சொல்லணும். அவர்களை பார்த்து நம்ம சொல்லணும். நாளைக்கு நம்ம வெறுத்துருவாங்களே, பகைச்சிருவாங்களே, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இல்லைன்னா நரகத்தில் போய் வேதனைப்படும் பொழுது நினைப்பாங்க, ஐயோ இந்த சகோதரி அவங்க பரலோக மோட்சம் என்பதெல்லாம் விசுவாசிக்கிற நபர், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, நாங்கள் பரலோகத்துக்கு போவோன்னு சொல்லி இப்போவும் சொல்லுவாங்களே, இப்போது நான் நரகத்துக்கு வந்துட்டேனே, அவங்க மோட்சத்துக்கு போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ இந்த நேரத்தில் அவங்க நம்மளை தூஷிப்பாங்க. தூஷித்தோன்னா போகிறதில்ல. ஆனால் ஒன்று தெரியுமா, நம்ம இரத்த பழிய கர்த்தர் நம்முடைய கையில் கேட்பார். அது எப்படி கேட்பார்? நம்முடைய சந்ததிக்கு ரட்சிப்பு மறுக்கப்படும். நம்முடைய சந்ததி ரட்சிக்க விடாமல் அவர் நரகத்துக்கு போயிடுவாங்க, நீங்கள் மோட்சத்துக்கு போயிடுவீங்க. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறார். ஆகையினால இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது போல நாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் உதாசீனம். எந்த காரியத்தை எடுத்தாலும் திரும்ப திரும்ப இந்த நாட்கள் எல்லாருமே வலியுறுத்தி சொல்ல வேண்டி இருக்கிறது. எந்த காரியத்தை சொன்னாலும், தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் காரியங்களை எதை சொன்னாலும் உதாசீனப்படுத்தி கொண்டு உதாசீனமாய் ஜீவிக்கிற மக்களை பார்க்கிறோம். வேதாகமத்தில் அது குறித்து சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது? ரோமன் நிருபத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். யார் நரகத்துக்கு போவார்கள், யார் நியாய தீர்ப்படைவார்கள் என்பதை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகளுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய்,
தேவ பகைஞருமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுகளுமாய் இருக்கிறார்கள். அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்தால், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. இன்னும் மேலே உள்ள வசனத்தில் வாசித்தால், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே நாம் போய் பார்ப்போம் என்றால், 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அவர்கள் என்ன செய்யவில்லை, தேவனை அவர்கள் அறிந்தும். தேவனை குறித்த அறிவு என்பது எல்லாருக்கும் மனசாட்சியில் தெரியும், என்ன என்று தெரியும், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவளுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நீதி, வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை, எது கடவுள் எது கடவுள் இல்லை என்பது தெளிவாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனாய் இருக்கிறான். அவனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்பதாய் ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது. இன்னும் ஒரு வசனத்துக்கு மேலே நாம் வாசிப்போம் என்றால், 17வது வசனத்தில், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் யார் என்று, சத்தியம் என்னதென்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேத புத்தகம் இதன் மூலமாக சத்தியம் என்னதென்று, தேவன் யார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அநியாயத்தினாலே என்ன செய்கிறார்கள், அபபக்தியினாலேயும் அநியாயத்தினாலேயும் அவர்கள் இந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அதைத்தான் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனாக இன்றைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, இவைகளுக்குள்ளேயெல்லாம் நாம் விளக்கமாக நான் போக விரும்பவில்லை. வாசித்த வசனம் திரும்பி வர நான் விரும்புகிறேன். என்ன வாசித்தோம்? அருமையான, நாம் அந்த அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்ததான அந்த ரூத்துக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு உறவு என்கிற அந்த வரிசைக்குள்ளே வந்துவிட்ட பொழுது, பரிசுத்தவான்களுடைய வரிசையிலே வந்த பொழுது அவள் காக்கப்பட்டாள், ரட்சிக்கப்பட்டாள். அவளுடைய சந்ததி தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவளுடைய நிலைமை என்ன? அவள் மோவாபிய ஸ்திரியா இருந்து பெத்லகேமிலிருந்து போனதான ரூத்துடைய பிள்ளைகள் ஒருவரை திருமணம் செய்தாள். 2 பேர், ஒருவன் பெயர் மக்லோன், இன்னொரு பெயர் கிலியோன் என்று பெயர். இவர்களை 2 பேர் திருமணம் செய்தார்கள். ஒன்று யார்? ஓர்பாள், இன்னொன்று ஒருத்தி ரூத். ஓர்பாள், ரூத் என்று 2 பேர். இந்த ஓர்பாள் ரூத் என்கிற 2 பேர். ஆனால் நகோமி எங்களுடைய பிள்ளைகள், மன்னித்துக் கொள்ளுங்கள்,
நகோமி எங்களுடைய பிள்ளைகள் மக்லோன் கிலியோன். நகோமி என்கிற அந்த மக்லோன் கிலியோனுடைய மருமக்கள் தான் இந்த 2 பேரும், ஓர்பாலும் ரூத்தும். இந்த நகோமி பெத்லகேமிலே பஞ்சம் என்று சொல்லி அவள் என்ன செய்தாள் என்றால், பக்கத்து நாடாகிய இந்த மோவாப் தேசத்திற்கு போனாள். அநேகர் என்ன செய்கிறார்கள், தேவனுடைய அடைக்கலத்தை விட்டு புறப்பட்டு போய்விடுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அந்த செட்டையிலே அடைக்கலத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஒருவேளை வியாதி வரலாம், ஒருவேளை பஞ்சம் வரலாம், ஒருவேளை கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அந்த அடைக்கலத்தை விட்டு நம்ம போகவே கூடாது. அடைக்கலத்தை விட்டு போகவே கூடாது. அவருடைய அடைக்கலத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பஞ்சத்தில் அவர்கள் நிச்சயமாய் மடிந்திருக்க மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, பஞ்சத்தில் அவளை உயிரோடே அவர் காக்கும் தேவனாக இருக்கிறார். பஞ்சத்தில் நம்மை உயிரோடே காக்கிற தேவன் காப்பாற்றுவார். எலியாவை போஷிக்கவில்லையா? எலியாவை போஷித்தார். அதெல்லாம் நகோமிக்கு தெரிய வாய்ப்பில்லை. நமக்கு வேதத்தில் அநேக சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறபடினால் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே அடைக்கலமாக இருக்கிற அவருடைய செட்டையை விட்டு, ஜீவனுள்ள தேவனுடைய அந்த அன்பை விட்டு, அவருடைய புகலிடத்தை விட்டு, அவருடைய திருச்சபையின் ஐக்கியத்தை விட்டு, அவருடைய வேதத்தின் பிரமாணங்களை விட்டு வெளியே சென்று விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் இருந்திருந்தால் பஞ்சத்தில் செத்து போயிருக்க மாட்டார். கர்த்தர் போஷித்திருப்பார். பஞ்சத்துக்கு பயந்து மோவாப் தேசத்துக்கு ஓடினதான நகோமி அவனுடைய பிள்ளைகள் 2 பேரையும், மக்லோனையும் கிலியோனையும் இழந்தார்கள். 2 பேரும் மரித்து போனார்கள். அவனுடைய புருஷனாகி எலிமெலேக்கும் என்ன செய்தான், இறந்து போனான் என்று சொல்லி இருக்கிறது. அருமையானவர்களே, தேவனுடைய அடைக்கலத்துள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சார், கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் சட்டைகளுக்குள்ளே வந்து அடைக்கலம் புகுந்து விடுவாய் என்றால் நான் உன்னை காத்துக்கொள்வேன். மரணம் உன் வீட்டுக்கு வராது. மரண பயம் உனக்கு வேண்டாம். நீ என்ன செய்ய வேண்டும்? அப்பத்தின் வீட்டிலேயே நீ நிலைத்திருக்க வேண்டும். ஜெப இணைப்புக்குள்ளே நீ கடந்து வர வேண்டும். நீ ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். நீ வேதத்தை வாசிக்கிறவனாய் மாற வேண்டும். அப்பம் என்றால் தேவனுடைய வசனமாகி அப்பம். அந்த அப்பத்தின் வீட்டுக்கு வர வேண்டும். அப்பத்தை புசிக்கிறவனாய் வர வேண்டும். அப்பத்தோடு தேவனுடைய வசனத்தோடு தொடர்புள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் உன்னை அவர் நிச்சயமாய் பாதுகாத்துக் கொள்வார். எவ்வளவு கொடிய பஞ்ச உலகமெல்லாம் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தேவன் பஞ்சத்திலே உங்களை உயிரோடே அவர் காக்கும்படி அவர் கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அக்கறை உள்ள தெய்வமாக இருக்கிறார். உங்கள் வீட்டில் ஒருவேளை எத்தனையோ மரணங்கள் வந்திருக்கலாம். அது நிமித்தமாக மிகுந்த கவலையோடும் வேதனையோடும் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். கவலைப்படாதிருங்கள். நகோமி என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் நிறைவுள்ளவனாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவனை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என் நகோமி என்பானேன். மேலே உள்ள வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நீங்க வாழ்க்கையில மிகுந்த கசப்போடு கூட இருக்கிறீங்க. வாழ்க்கை எதற்காக? இனி நான் ஏன் இருக்கணும்? கணவன் போய்விட்டாரு, அல்லது மனைவி போய்விட்டாள், ஐயோ என் பிள்ளைகள் போய்விட்டார்கள், நான் இருந்து எதற்காக? நான் ஏன் ஜீவிக்கணும் என்கிற அந்த இடத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய்? அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாயாக. அவர் மறுபடியும் உன்னை மூடி உன்னுடைய சந்ததியை கத்தரா, இனி எனக்கு சந்ததி இல்லையே, பிள்ளைகள் மரித்து போனார்கள், கணவன் மரித்து போனான், எனக்கு பாதுகாப்பில்லை, என்னுடைய சந்ததி இல்லை என்று நினைக்கலாம்.
ஆனால் கர்த்தர் உன் கசப்பான அனுபவத்தை அவர் ரசமாக மாற்றுவார். இனிப்பான வாழ்க்கை உங்களுக்கு தருவார். உங்க வாழ்க்கை புதுமையாய் மாற்றுவார். எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். நீங்கள் கசந்து, மனம் கசந்து, வேதனைப்பட்டு இனி நானும் உயிரோடு இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி சாக வேண்டும் என்று நினைக்காதே, சாக வேண்டும் என்று நினைக்காதே. நீ எங்கே வர வேண்டுமோ அங்கே வர வேண்டும். கர்த்தனுக்கு ஏன் கசப்பை கட்டளையிட்டார் என்கிறதை உணர்ந்து கொண்டு அவரை குறை சொல்லாமல், என கசப்பை கட்டளையிட்டார், ஏன் கட்டளையிட்டார்? அவரை விட்டு நான் போய்விட்டேன், அவருடைய அன்பை நான் அலட்சியம் செய்தேன், அவருடைய கிருபையை நான் அலட்சியம் செய்தேன், அவருடைய வசனங்களை நான் அலட்சியம் செய்தேன், தேவனுடைய திருச்சபையை நான் அலட்சியம் செய்தேன், தேவனுடைய ஊழியக்கால் உபதேசங்களை நான் அலட்சியம் செய்தேன். ஆகையினால்தான் இந்த கசப்பு எனக்கு வந்தது, இந்த வேதனை எனக்கு வந்தது, இந்த துக்கம் எனக்கு வந்திருக்கிறது, இந்த இழப்பெல்லாம் அதனால தான் வந்தது. நான் தனித்தவளாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய செட்டைக்கு கீழே நீ வா. அவர் உன்னை தம்முடைய சிறகுகளாலே மூடுவேன் என்று சொல்கிறார். நீ செய்ய வேண்டியது என்ன? அவருடைய செட்டைகளுக்குள்ளே நீ அடைக்கலம் புகுந்து விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் நகோமி செய்தாள். நகோமி என்ன செய்தாள்? இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெத்லெகேமிலே தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படியாய் எழும்பினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நல்ல செய்தியை கேட்டார். என்ன நல்ல செய்தி? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் சந்திக்கிறார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அங்கே அவங்கள நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஆகாரம் தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் சபையின் மூலமாய் போஷிக்கிறார். சபையின் மூலமாக அவளுக்கு மருத்துவத்துக்கான வழிகளை திறக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம திருச்சபையில் உள்ளதான, அது மாதிரி இந்த சேலத்தில் உள்ளதான மருத்துவமனைகளானாலும் அலுவலகங்களானாலும் ஆல்மோஸ்ட் எல்லாவற்றிலையும் போய் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளையாவது அங்கே இருக்கிறாங்க. அனுமதிக்கும் பொழுது, ஆஸ்பத்திரி அனுமதிக்கும் பொழுது யாரும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் அனுமதித்த பிற்பாடு பார்த்தா பல நம்முடைய சபையின் விசுவாசிகள், இந்த திருச்சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிற விசுவாசிகள செவிலியர்கள் இல்லை டாக்டர் யாரோ ஒருத்தர் அங்கே இருந்து நம்ம சபையின் மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திப்பார். அவர்களுக்கு கர்த்தர் ஆகாரம் இல்லாமல் அவர்கள் மறித்து விடுவது கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். யாருக்கு ஆக்சிஜன் இல்லைன்னாலும் தம்முடைய ஜனத்துக்கு ஆக்சிஜன் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசிங்க, அது நடக்கும். ஆனால் என்ன செய்யணும்? அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வரணும். அவருடைய செட்டைக்குள்ளாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மறைவிலே வந்துவிட வேண்டியது அவசியம். நாட்களில் ஒன்றும் ஜெபம் இல்லை, ஆலயம் இல்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, ஆன்லைன் மூலமாக அந்த செய்தியை கேட்கறது கூட நிறைய பேர் இல்லை. கேட்குற ஆட்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுறதும் கிடையாது. ஷேர் பண்ணுங்க, கேட்க சொல்லுங்க. நாட்கள் எச்சரிப்பின் நாட்கள், மனம் திரும்ப வேண்டியதான நாட்கள். அப்படியே உட்கார்ந்துட்டான் யாரு? இந்த நகோமி அங்கேயே உட்கார்ந்து விட்டாள். நீ உலகத்தில் போய் உலகத்திலே உட்கார்ந்துட்ட, பாவத்தில் போய் பாவத்திலே நீ நிலைத்திருந்து விட்டாய். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்திரு, மோவாப் தேசத்தை விட்டு எழுந்திரு. அவளுக்குள்ளே ஒரு எண்ணம், நான் புறப்பட்டு செல்வேன். கெட்டகுமாரன் கெட்டு போன பிறகு அவன் புத்தி தெளிந்தது. அதே போல அவன் புத்தி தெளிந்தவன், என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு செல்வேன். என் தகப்பன் வீட்டிலே எத்தனையோ பேருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, திருப்தியான சாப்பாடு இருக்கிறது. நான் ஏன் பட்டினியில் இருக்கணும்? நான் ஏன் இந்த சஞ்சலம்? எனக்கு ஏன் இந்த தவிப்பு? எனக்கு ஏன் இந்த கவலை? எனக்கு ஏன் இந்த கண்ணீர்? எனக்கு ஏன் இந்த வேதனை? எல்லாரும் புலம்பலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைய வேதத்தில் அநேக சாட்சிகள் இருக்கிறது. அவர் அண்டையிலே வருகிறவர்கள் அவருடைய சிறகினாலே மூடப்படுவார்கள், காக்கப்படுவார்கள். மனம் திரும்புவோம், பாவத்தை விட்டு எழுந்திருப்போம், அக்கிரமத்தை விட்டு எழுந்திருப்போம், அசுத்த ஜீவியத்தை, மாறுபாடான ஜீவியத்தை விட்டு நாம் எழுந்திருப்போம். உலகத்துக்கு நம்பி
உலகத்தில் போய் உலகத்தின் காரியங்களையே ஆசாபாசங்களையே சிக்கி அங்கேயே விழுந்து கிடக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. எழுந்து அவள் புறப்பட்டாள். எங்கே புறப்பட்டாள்? எந்த இடத்தை விட்டாள்? பெத்லகேமுக்கு புறப்பட்டாள். அப்பத்தின் வீட்டுக்கு புறப்பட்டாள். எருசலேமுக்கு நேராய் புறப்பட்டாள். தேவனுடைய ஆலயத்தின் நேராய் புறப்பட்டாள். இரட்சகரை நோக்கி அவள் புறப்பட்டாள். அருமையானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற போவாஸ் என்பது யார் தெரியுமா? இவனுடைய உறவின் முறையானவன் என்று நீங்கள் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். உறவின் முறையானவன், பெரிய ஐஸ்வர்யவான். இவன் இருக்கும் பொழுது இவங்க ஏன் போனாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் உயிரோடு இங்கு காக்கப்பட்டிருக்கிறாங்களே, இந்த உறவின் முறையான இடத்துல அன்றைக்கு ஏன் இவளுக்கு உறவு கிடைக்கவில்லை? ஏன் உறவு கிடைக்கவில்லை? அன்றைக்கு இந்த போவாசை ஏன் அவர் கண்டுகொள்ளவில்லை? கண்ணு தெரியல. சில சமயத்துக்கு இவங்க நல்ல வசதி நிறைவுள்ளவளாய் போனேன்னு சொல்றான் பாரு. நிறைவுள்ளவள், நிறைவுள்ளவங்களா இருக்கும் பொழுது போவாஸ் கண்ணுக்கு தெரிய மாட்டார். போவாசை பற்றி சொல்லி இருக்கிறது என்ன? சொல்லி இருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவர்? மிகுந்த ஆஸ்திக்காரன் இனத்தான், மிகுந்த ஆஸ்திக்காரன் ஆகிய ஒரு இனத்தான். இவள் நிறைவுள்ளவளாக இருக்கும் பொழுது போவாசை அவள் காணக்கூடிய கண்கள் இல்லை. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. நல்லா இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, சொல்லப்போனால் ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்கிறது வரையிலையும் அவங்களுடைய கொழுப்புன்னு சொல்லுவாங்களே, கொழுப்பு தான், அடங்கவே அடங்காது. எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, முரட்டாட்டம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும், உங்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம காப்பாற்றாது, எவ்வளோ இருந்தாலும் தப்பிக்கொள்ள முடியாது. அதனால தான் எல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பெட்டு கிடைக்க போகிறாங்க. இன்சூரன்ஸை வச்சு உனக்கு தப்பிக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு சில டைமில் ஒருத்தருக்கு 75 லட்சம் ஆச்சு தான் வெளியே வரும்போது பில்லு, ஒரு வயசானவருக்கு. எல்லாம் 1 கோடி இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. ஆகினால இன்சூரன்ஸை நம்ப முடியாது. கர்த்தருடைய செட்டையின் கீழே வர வேண்டும். நிறைவுள்ளவளாய் இருக்கும் பொழுது கண்ணு தெரியாதுங்க, கண்ணு தெரியாது. வேலை இருக்கும் பொழுது ஜெபம் பண்ண வரணும்னு உனக்கு வாஞ்ச வராது. நீ மோவாவுக்கு தான் போவேன், நீ உலகத்துக்கு நேராக தான் போவேன், நீ சினிமாவுக்கு தான் நேராக தான் போவேன், நீ பாவத்துக்கு நேராக தான் நீ போவாய். ஆனால் கணவன் மரித்து போனான், பிள்ளைகளும் மரித்து போனார்கள். தேவனை கசப்பை கட்டளையிட்டார், தேவனா கசப்பை கட்டளையிட்டார். நீ ஏன் போன? எதுக்காக போன? ஏன் சபையை விட்ட? ஏன் நீ ஜெபத்தை விட்ட? நீ ஏன் வேத வாசிப்பை விட்டாய்? நீ ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தை நீ குறைவுள்ளவனாய் மாறினாய், குறைவுள்ளவனாய் மாறினாய்? ஏன் சபைக்கு விரோதமாய் நீ பேசினாய்? பெத்லகேம் ஒன்றும் சரியில்லை, எருசலேம் ஒன்றும் சரியில்லை, மோவாப் ரொம்ப சூப்பர் சொல்லிட்டு போனியே, என்னாச்சு? ஆவியானவர் பேசுகிறார். யாரோ சிலரோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். என்ன செய்யாத? கடவுளுடைய அன்பை விட்டு ஓடி போகாதே. கர்த்தர் உன்னை வைத்த ஸ்தானத்தை விட்டு ஓடி போகாதே. தேவன் உன்னை வைத்த இடத்திலே நீ இருக்க வேண்டும். போவாஸ் அவன் மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்தான். திரும்பி வந்த பொழுது கவனிக்க வேண்டும். திரும்பி வரும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வார்க்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு என்ன செய்தார்கள்? திரும்பி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோடு கூட திரும்பி வந்தாள்? ரூத்தோடு கூட திரும்பி வந்தாள் நகோமி. ரூத்தோடு அவள் திரும்பி வரும் பொழுது இந்த ரூத் போவாசை அவன் என்ன செய்கிறான்? காணும்படி கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்தார். நகோமி போவாசையோட தொடர்பு கொள்ளவில்லை. இந்த ரூத்துக்கு தேவன் என்ன செய்த? தற்செயலாக அந்த வயலுக்கு செல்லும்படி உதவி செய்தாராம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் வாசிக்கிறீர்கள் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே
பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது என்று சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் காரியங்கள் நடக்காது. நீங்க சில சமயத்தில் நமக்கு ஆண்டவர் கிருபையாக நமக்கு வழியிலேயே கொண்டு வந்து கொடுக்கிறார், கையிலேயே கொண்டு வந்து கொடுக்கிறார். யாரோ செய்த புண்ணியம், எனக்காக யாரோ ஜெபம் பண்ணாங்க. சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தாத்தாவுக்கு சகோதரி ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க ஜெபந்தான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் ரட்சித்தது. நேக ரட்சி விட அவங்களுடைய ஜெபம். காலையில் எழும்பி அன்றாடி ஜெபித்தார். அன்றைக்கு எங்களுக்கெல்லாம் கண்கள் திறக்கவில்லை. நாங்கள் நிறைவுள்ளவங்களா இருந்தபோது போவாஸ் கண் தெரியவில்லை, இயேசுவுடைய மகிமை தெரியவில்லை. அருமையானவர்களே, நம்முடைய நிறைவு வேற, இயேசு நமக்கு கொடுக்கிற நிறைவு வேற. கை நிறைய பணம் என்கிறது நிறைவு அல்ல. உங்கள் நல்ல சம்பளம் என்பது நிறைவு அல்ல. 2 வாகனம் வீட்டில் நிற்பது என்பது நிறைவு அல்ல. 10 ஏக்கர் நிலம் இருப்பது என்பது நிறைவு அல்ல. 4 மாடியாக உங்கள் வீட்டை கட்டி அதில் லிஃப்டெல்லாம் வச்சுருக்கீங்க, பெரிய பங்களா கட்டியிருக்கீங்க, எல்லா வசதியும் இருக்கிறது, அது நிறைவல்ல. சமாதானம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? பரிசுத்தம் இருக்கிறதா? தேவனுடைய கிருபை இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, அந்த ஆஸ்திக்காரன் தான் போவாஸ். ஆவிக்குரிய பிரகாரமாய் போவாஸ் இயேசுவுக்கு முன் அடையாளமானவன். இவன் ஆஸ்திக்காரன் என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பதற்கான ஒரு ஆவிக்குரிய வியாக்கியானமாய் சொன்னால், இயேசு கிறிஸ்து கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் சம்பூர்ணமாக நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். ஞானத்தை கேட்டால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஞானத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், குறைவற்றவர். அப்படிப்பட்ட ஆஸ்திக்காரன் அவர். ஆவிக்குரிய ஆஸ்திகள் அவருக்கு ஏராளம் அவர் இருக்கிறது. அவர்கிட்ட நம்ம கேட்டோன்னா கர்த்தர் தருவார். கோபத்தை எடுத்து போடுங்க, நான் கோபத்தை எடுத்துருவார். சாந்தத்தை தருவார், இச்சை அடக்கத்தை தருவார், பொறுமையை தருவார். இதுதான் ஐஸ்வர்யம். இது ஒன்றும் இல்லாமல் நீ உலகத்தை முழுவதும் நீ சம்பாதித்து வைத்திருந்தாலும் ஒரு நாள் அவன் உயிர் போனால் ஒரு லாபமே கிடையாது, ஒரு லாபமும் கிடையாது. இப்போ எப்படின்னா, அப்படி உயிர் போனவங்களை சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து வந்து அடக்கம் பண்ணுறதுக்கே வழி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பெட்டி வச்சு அதில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது கூட வழி இல்லாமல் அப்படியே ஒரு பேக்கில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து தூக்கி வீசுறது தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளவு நிலைமை பாருங்க. சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அமெரிக்காவில் ஒரு பட்டணத்தில் நின்று கொண்டு ஒருவன் பணத்தை தெருவில் அப்படியே வீசி எரிகிறத ஒரு காட்சியை பார்த்தேன். பணம் ஒன்றுக்கும் இப்போ பிரயோஜனம் செய்யலை, குப்பையாக அது மதிக்கப்படுதுன்னு சொன்னால், பணம் இருந்தும் அவனுக்கு ஆஸ்பத்திரியில் இடம் இல்லை, பணம் இருந்தும் ஆக்சிஜன் கிடைக்கல, பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய கிருபை வேணும், அவருடைய இரக்கம் வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ரூத் அவள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன நேரிட்டது? போவாசுடைய வயல் நிலத்தை நிலத்திலே போய் சேர்ந்தாள். ஆண்டவர் இந்த காரியத்தை அவளுக்கு தற்செயலாய் நடக்க பண்ணினார் என்று சொல்லி இருக்கிறது. சில சமயத்தில் எல்லாம் தற்செயலாக நடக்கிறது போல நான் சொன்னது போல, எனக்காக ஜபம் பண்ணி கொண்டிருந்த ஒருவர் எனக்கு தெரியலை, அவங்க ஜபத்தை கத்த கேட்டு அதன் பலனாகத்தான் ஒரு நாள் தற்செயலாக என்னுடைய நண்பன் என்னை கூப்பிட்டார். 2 பேர் வந்திருக்கிறாங்க, சந்திக்கணும், பேசணும்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னாங்க. எங்கள் ஊரை சேர்ந்தவங்க தான். எதுக்கு? அவங்க ஏதோ பைபிளை பற்றி சொல்ல போகிறாங்களாம். நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்ட போது நான் போனேன். ஏன்னா அவன் ஒரு கொடிய வியாதியிலே பாதிக்கப்பட்டு அவன் மரித்து போகும் நிலைமையிலே யாரோ 2 பேர் வந்து அந்த ஆஸ்பத்திரியில், அதாவது ஜன்னியில் உயிர் போகிற நேரத்தில், வில்வாத ஜன்னின்னு சொல்லுவாங்க, ஜாண்டிஸ் முத்தி போன பிறகு வரும். அந்த நேரத்தில் 2 பேர் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் கைவிட்ட நேரத்தில் ஆண்டு உயிர் கொடுத்தார். அவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டான்.
அப்போ அந்த நண்பன், அவனுக்கு ஒரு சகோதரன் மாணவன், அவன் என்னை அழைக்க நான் போய் அன்றைக்கு உட்கார்ந்து வசனத்தை கேட்டேன். தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு எனக்கு வசனத்தை சொன்னாங்க. நான் வசனத்தை நான் கேட்டேன். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். நான் போவாசுடைய வயலுக்கு நான் இன்றைக்கு அன்றைக்கு வர ஆண்டவர் எனக்கு தற்செயலா என்று சொன்னாலும் அதுக்கு பின்னணியம் ஒன்று இருந்தது. அதே போல இங்கேயும் இந்த ரூத்தின் மேலே தேவன் கரிசனை உள்ளவராய் அக்கறை உள்ளவராக இருந்தார். ஒருவேளை யார் காரணமாக இருந்தாங்களோ தெரியாது. ஒன்று இல்லைன்னா எல்லாத்துக்கும் மேலே ஒன்றை சொல்கிறேன். ஏதோ தற்செயலாக நடந்தது, எல்லாம் தற்செயலாக நடக்க நினைக்காதுங்க. தேவனுடைய கிருபை. பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நல்லா நடந்துச்சு. நான் ஜெபம் கூட ஒன்றும் பண்ணலை, நான் சும்மா தான் இருக்கிறேன். நான் எல்லாம் கிடச்சிது, நல்ல மாப்பிள்ளை. தற்செயலாக கிடச்சிருக்கலாம், தற்செயல் அல்ல. தேவ கிருபையினாலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ கிருபையினாலே கிடைத்த அந்த ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இவளுக்கு தற்செயலாய் கிடைத்ததுக்கு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? மேலே நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவள் மோவாப் தேசத்தை விட்டு புறப்பட்டாள். மோவாப் தேசத்திலே அவள் வணங்கி வந்ததான தெய்வங்களை அவள் எனக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனை அவள் ஆராதிக்க அவள் மனம் திரும்பினாள். 15ஆம் வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவனிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றாள். யார் சொன்னது? நகோமி சொல்லுகிறாள். ரெண்டு பேரை பார்த்து சொல்கிறார் நகோமி, இனிமேல் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னால் உங்களுக்கு வந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ரெண்டு பேருமே என்ன செய்யுங்க, எங்கேயோ போய் பொழைச்சிக்கிங்க, போங்க, நான் ஊருக்கு போகிறேன்னா. அப்போ ஓர்பாள் என்ன செய்தாள்? மாமியை பிடித்து கட்டி பிடித்து முத்தமிட்டு அழுது விட்டு போய்விட்டாள். அநேகருக்கு அழத்தான் தெரியும், அநேகர் யோசிக்க தெரியாது, அழுவாங்க, புலம்புவாங்க. ஆனால் அதே வேளையில் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவர்கள் மன உறுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கணவன் மரித்து போனான், அப்பவும் அழுகதான். இப்போ மாமியார் போகும்போது அப்பவும் அழுகதான். ஆனால் இங்கே நீங்கள் ரூத்தை குறித்து பார்க்கும் பொழுது 18ஆம் வசனம், அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு, ஸ்ட்ராங் மைண்ட், மனது ஸ்ட்ராங்காக இருக்கணும். கோவிட் வந்துடுச்சு, ஐயோ செத்து போவேன்னு உடனே நினைக்கக்கூடாது. மன உறுதியாக இருங்க, ஸ்ட்ராங் மைண்டாக இருங்க, சுகமாகும். ஆனால் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கணும், இவள் இன்னும் என்ன செய்தா தெரியுமா? அவள் இந்த மன உறுதி இல்லை, எந்த காரியத்திலெல்லாம் மன உறுதியாக இருந்தாள் என்றால், அந்த தேசத்தை விட்டு அதாவது இந்த நகோமியுடைய இந்த பெத்லகேமுக்கு வருவதற்கு அவள் மன உறுதியாக இருந்தாள். மாமியாரோடு கூட வருவதற்கு மன உறுதியாக இருந்தாள். இந்த மாமியார், இந்த நகோமி ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தேவன், அவர்தான் உண்மையான தேவன், அவரைத்தான் நான் ஆராதிப்பேன். அவருடைய வசனங்களின் அடிப்படையான கலாச்சாரம் தான் என்னுடைய கலாச்சாரம். என்னுடைய ஊரில் இருக்கிற மூட பழக்க வழக்கம், கலாச்சாரம் எல்லாத்தையும் குப்பையாக தூக்கி போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன், வேதாகமத்தின் கலாச்சாரத்தை பின்பற்ற வருகிறேன் என்று சொல்லி அவள் என்ன செய்தாள், புறப்பட்டு வந்தாள். அருமையானவர்களே, தற்செயலாக நடப்பது என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் கிருபையினாலே உங்களுக்கு கர்த்தர் காரியங்களை செய்திருக்கிறார். சிலருக்கு கர்த்தர் இன்னும் செய்யாமல் இருக்கலாம். கர்த்தர் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ரூத்தை போல கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தரை பின்பற்ற தீர்மானியுங்கள். கர்த்தருடைய தேசத்துக்கு கடந்து வர, கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வர, கர்த்தருடைய சபைக்கு கடந்து வர, அப்பத்தின் வீட்டுக்கு கடந்து வர நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டாம். இந்த மாமியாரை கைவிட மாட்டேன், இந்த மாமியாருக்கு நான் உதவி செய்வேன், இந்த மாமியாரை காப்பாற்றுவேன் என்று அவள் மன உறுதியோடு செயல்பட்டது போல கர்த்தர் கொடுத்துகிற சபை, அதை நான் கைவிட மாட்டேன். அந்த சபையில் யார் போனாலும் சரி, நான் என்ன செய்வேன், இந்த சபைக்கு அந்த தேவையை சந்திக்கிற ஆளாக நான் இருப்பேன்.
ஏதாவது ஒன்றை செஞ்சு நான் அந்த சபையில் நான் என்ன செய்வேன்னா உதவி செய்கிற ஆளாக இருப்பேன், ஊழியம் செய்கிற ஆளாக நான் இருப்பேன், இந்த சபையை நான் காப்பாற்றுற ஆளாக இருப்பேன். நான் இந்த தனித்து நான் விட மாட்டேன், ஊழியக்காரனை தனித்து நான் விட மாட்டேன், என்னுடைய மாமனாரை என் மாமியாரை நான் தனித்து விட மாட்டேன், என்னுடைய தகப்பனாரை என் தாயாரை நான் தனித்து நான் விட மாட்டேன். கஷ்டம்தான், நான் ஒரு பால் மாறி போய் இஷ்டத்துக்கு எப்படி ஜீவிக்கலாம். மாமியாரோட இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், கட்டுப்பாடு அதிகம்தான். ஆனாலும் நான் நன்மை செய்ய தீர்மானிக்கிறேன். என் மாமியாரை காப்பாற்ற நான் விரும்புகிறேன். உன் தகப்பனை விட்டுவிட தீர்மானிக்கிற சகோதரா, மகனே மகளே, நீ இந்த தீர்மானம் பண்ணு. உன் தகப்பனை நீ கைவிடாதே, உன் தாயை கைவிடாதே, உன் மாமியாரை கைவிடாதே, உன் மாமனாரை கைவிடாதே, உன் கணவனுக்கு துரோகம் பண்ணாதே, உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதே என்று கர்த்தர் நம்மை பார்த்து ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறார். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ரூத்தை கைவிடாதவர் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, இவள் என்ன செய்தாள்? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் சொல்றதை பாருங்க. இங்கே ரோத்து சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் அதற்கு கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர் என்றாள். அதுக்கு பிறகுதான் 18ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவள் தன்னோட கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே எதில் உறுதியா இருக்கணும்? நம்முடைய பக்தியில உறுதியா இருக்கணும், கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், நம்முடைய தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நன்மை செய்வதிலே நாம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உறுதியாக இருக்க வேண்டும். ஊழிய செய்வதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதிலே நாம் உறுதியாய் தெரித்திருக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பதிலே நாம் உறுதியாய் தெரித்திருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை தற்செயலாய் நேரிட பண்ணுவார். காரியங்கள் தற்செயலாய் நடக்கும். ஒரு சமயத்தில் எனக்கு ஒரு நல்ல வாகனம் வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தேன். நான் சொல்கிறேன், 1995 அந்த வருடங்களில் எனக்கு நல்ல ஒரு வாகனம் தேவை என்று நான் ஜெபித்தேன். அப்பொழுது சென்னை ஏர்போர்ட்டில் நிற்க சமயத்தில் அங்கே ஒரு வாகனத்தில் 2 பேரை இறக்கிட்டு போனாங்க. அங்கே வீட்டில் உள்ளவங்களும் அங்கே பிள்ளைங்க யாரோ இறக்கிட்டு போனதை பார்த்தேன். அப்போ அந்த வாகனத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நல்லா இருக்குன்னு மனசில் தான் நினச்சேன். ஆனால் நான் சேலத்துக்கு வந்து சேர்ந்த பிறகு அடுத்த நாளில் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு ஆள் எனக்கு தெரிந்ததான ஒரு நபர், ஒரு மெக்கானிக் ஒருத்தர் ஒரு காரை கொண்டு வந்து வீட்டு முன்னே நிறுத்திட்டு நான் வந்து பார்த்து, பாஸ்டர் ஒரு கார் விற்பனைக்கு இருக்கு, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டார். கடைசியாக விலை எல்லாம் பேசினா அன்றைக்கு அந்த விலை என்னால் கொடுக்கவும் பணம் இல்லை. அப்பொழுது இன்னொரு பிரதர் அவர் இதை கேள்விப்பட்டு சொன்னார், பாஸ்டர் நான் அதுக்கான பணங்களுக்கான காரியங்களை ஒழுங்கு செய்கிறேன், அந்த காரை வாங்கிடலான்னார். அந்த மாதிரி அந்த காரை வாங்கினேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் தான் அந்த காரை வந்து நான் இன்னொரு ஊழியக்காரருக்கு ஆல்மோஸ்ட் சும்மா கொடுத்தது மாதிரி தான் கொடுத்தேன். அவர் கையில் கொண்டு வந்த பணத்தை கொடுத்து வாங்கிட்டு மீதி பணம் அப்படி கொடுத்து அனுப்பிட்டேன் நான். அதுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு இன்னொரு நல்ல கார் கொடுத்துருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, தற்செயலாய் அன்றைக்கு நான் பார்த்தேன், தற்செயலாய் அடுத்த நாளில் வந்து முன்னால் நிறுத்துகிறாங்க. தற்செயலாக ஒரு பிரதர் என்ன செய்கிறார், ஃபோன் பண்ணுறாரு, அவர் கேட்குறாரு, காரியங்கள் நடக்குது. இப்படி நிறைய 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 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அப்படியே போகிற வழியில் ஊழியத்துக்காக வீடு தேடிகிட்டே போகிறேன். கிருஷ்ணகிரியில் போகிற வழியில் தற்செயலாக இடது பக்கம் திரும்புகிறேன். அங்கே போகும்போது கடைசியில் பார்த்தா 2 வீடு, அதில் ஒரு வீடு காலியாக இருந்துச்சு.
அங்கே குறைந்த வாடகையில் கிடைத்தது. எங்கேயும் சுற்றலை, எங்கேயும் போகலை. சேலம் வந்த பொழுது தற்செயலாய் ஒரு போதகர் வீட்டுக்கு வருகிறேன். அங்கே வரும் பொழுது அங்கே வீட்டில் நின்று பார்க்கும்போது எதிர்த்தால வீடு வாடகை என்று போடப்பட்டிருக்கிறது. வேறு எங்கேயும் வீடு தேடும் அலையும் இல்லை, சுத்தம் இல்லை. அந்த வீடு நல்ல வீடு, வசதி. இப்போவும் அந்த வீடு நமக்கு இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உடைய கிருபையை நம்ம சார்ந்து ஜீவிக்கும் பொழுது, அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை நாம் பின்பற்ற உறுதியாக இருக்கும் பொழுது, நம்முடைய நல்ல உள்ளத்தை கர்த்தர் பார்த்து அவருடைய கிருபை நிமித்தமாக, எல்லாத்து மேலே அவருடைய கிருபை நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாம் தற்செயலாக நடக்கிறது போல் இருக்கும். அன்றியுடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரூத்தை பார்த்து சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அவர் கணவன் மரித்து போகாமல் இருந்தால் போவாஸ் கிடைத்திருக்க மாட்டார். போவாஸ் கிடைக்காமல் இருந்தால் அவள் தாவீதினுடைய பாட்டியாய் மாறியிருக்க முடியாது, இயேசுவினுடைய முற்பாட்டியாய் மாறியிருக்க முடியாது. தேவன் உங்களுக்கு நல்ல நோக்கத்தோடு கூட காரியங்களை செய்வார். அது மரணம் வரலாம், 2 அல்ல 3 மரணம் விழுந்தாலும் அதுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் எடுத்து கட்டுவதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மரணம் வராதிருப்பதாக. ஆனாலும் சொல்கிறேன், என்ன வந்தாலும் ஆண்டவர் கிரியை செய்வார். வராமலும் கர்த்தர் காத்து கிரியை செய்வார். வராமலும் கர்த்தர் காத்து கிரியை செய்யணும்னா அவருடைய அடைக்கலத்தை விட்டு போகாமல் இருக்கணும், அவருடைய நிழலை விட்டு போகாமல் இருக்கணும், அவருடைய சமூகத்தை விட்டு போகாமல் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவ்விதமாக அவள் போவாசுடைய அந்த இடத்துக்கு வந்து சேரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அதன் பின்பு அந்த அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது என்னெல்லாம் அவளுக்கு அந்த செட்டையின் மறைவில் அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் கவனிப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்களை சொல்ல முடியும். 1-2 நான் சொல்கிறேன் பாருங்க. 13 சொல்லியிருக்கிறது, அதற்கு அவள், என் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருத்திக்கு சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே. அவருடைய செட்டை கீழே வரும் பொழுது அவர் நம்ம எப்படி மூடுகிறார் என்றால் ஆறுதல் என்கிற செட்டையினாலே மூடுகிறார். அந்த செட்டை நிழல் என்பது என்ன? ஆறுதல், பட்சம், பாசம், அன்பு, தயவு, இரக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை மூடிக்கொள்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க, எவ்வளவு நல்ல தெய்வம். நம்மை ஆறுதல் படுத்த யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களோட பட்சமாய் பேசுற நாட்கள் யாருமே இல்லாமல் இருக்கலாம். அது அவருடைய செட்டையின் மறைவிலே நாம் தங்கி இருக்கும் பொழுது, அவருடைய சிறகின் கீழ் நாம் இருக்கும் பொழுது, வேதத்தின் மூலமாக, ஜெப நேரத்தில் யாரோ ஒருத்தர் மூலமாக தேவன் நம்மை பேசி நம்மை தைரியப்படுத்துவார், நம்மை ஆறுதல் படுத்துவார். அவருடைய அன்பை கர்த்தர் ஏதாவது வழியிலே நம்மையில் பொழிந்தருளுவார். நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 14 வசனம் சொல்கிறது, பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையிலே அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த காடியிலே உன் துணிக்கை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள் என்று சொல்லியிருக்கிறது. அவளுக்கு சாப்பாட்டுக்கு இப்போ குறைவே இல்லாமல் திருப்தியாய் கொடுத்தாள். திருப்தியாக கொடுத்து அனுப்புகிறத பார்க்குறோம். சாப்பாடு திருப்தி அவளுக்கு கிடைச்சது. அநேகர் சாப்பாடு கிடைக்கும் பொழுது சாப்பாடை பிடிச்சிக்குவாங்க, வேலையை கொடுக்கும் பொழுது வேலையை பிடிச்சிக்குவாங்க. ஆனால் இவள் என்ன செய்தா தெரியுமா? இவள் சாப்பாடு கொடுத்தவரை பிடித்து கொண்டாள். யார்? போவாஸ். அந்த போவாஸை இவள் பிடித்து கொண்டாள். அதுக்கு அடுத்த அதிகாரங்கள் அதுதான் சொல்லி இருக்கிறது. அவள் அவனை விடாமல் பிடித்து கொண்டாள். அவளுடைய மாமியார் அவளுக்கு ஆலோசனை கொடுக்கிறாள். மாமியுடைய ஆலோசனையை கேட்டாள். மாமியுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி அவள் போவாஸை விடவில்லை, போவாஸை பிடித்து கொண்டாள். சிலர் என்ன செய்வாங்க, அந்த வயல்லையே கதிர் பொறுக்கிறதுலே தான் இருப்பாங்க. கதிரை பெரிய காரியம். கதிர் பொறுக்கிற இடத்தை விட்டு
அவள் களத்துக்கு வந்து அப்புறம் அறைக்கு வந்து அதுக்கு பிறகு எங்கே வந்தாள் தெரியுமா? போவாசுடைய வீட்டுக்கே உரிமையாளாய் வந்து விட்டாள். அந்த வயலுக்கும் அந்த உணவுக்கும் எல்லாவற்றுக்கும் உரிமைக்காரியாக, அந்த ஆளுக்கு உரிமைக்காரியாகவும், மாமியாருக்கு மட்டும் அவள் மீந்ததை கொடுத்தவளாக அல்ல, இப்பொழுது அவளுக்கு மீந்ததை இருக்கிற எல்லாவற்றையும் அநேக பெண்களுக்கும் அநேகருக்கு ஆதரவற்ற நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையிலே இந்த உலகத்தின் இரட்சகரை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே, அந்த வம்சத்திலே, அந்த வரிசையிலே வரும்படி அவள் பாக்கியசாலியாய் மாறினாள். ஆகவே அந்த வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. உங்களுக்கும் அப்படி நிறைவான பலனை கர்த்தர் தருவார். என்ன செய்யணும்? அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புக வேண்டும். ரூத்தை போல வர வேண்டும். உங்கள் தேசத்தை விட வேண்டியது வரும். உங்களுடைய பழைய நட்புகளை விட வேண்டியது வரும். பழைய உறவுகளை விட வேண்டியது வரலாம். பழைய கலாச்சாரங்களையும் பழக்க வழக்கங்களையும் சடங்காச்சாரங்களையும் விட வேண்டியது வரலாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பழைய பாவத்தை எல்லாம் விடணும். பழைய பாவத்தை ஆத்தி விட்டு தேவனை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் இயேசு என்று அவதரித்த அந்த இரட்சகரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் போவாசுக்கு அதை என்ன முன்னடையாளமாக இருக்கிறார். வேதத்தில் அநேகர் சொல்லப்பட்டு ஈசாக்கு, போவாஸ், இப்படிப்பட்ட எல்லாருமே இயேசு அவருடைய வாழ்க்கையை எதை பிரதிபலிக்கிறால் வரப்போகிற மேசியாவுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசு அண்டையில் வந்தால் இவர் மிகுந்த ஆஸ்திக்காரன், இவர் மிகுந்த ஆஸ்திக்காரன். இவ்விடத்தில் நீ வருவதற்கு நீ மன உறுதியாக இருக்கிறது மாத்திரமல்ல, வந்த பின்பும் மன உறுதியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நீ வயலுக்கு வர வேண்டும். தொடர்ந்து இந்த போவாசுடைய உறவை நீ என்ன செய்ய வேண்டும்? நீ காத்து கொள்ள வேண்டும். சில சின்ன சின்ன பிரச்சனையிலேயே அங்கே வேலை செய்கிற ஆட்களோட பிரச்சனை பண்ணிட்டு போகலை. போவாசை விட்டுட்டு சாப்பாடு கிடச்சதுன்னு ஓடி போகலை. அவளுக்கு தேவை போவாசை அடைய வேண்டும் என்கிற லட்சியத்தோடு அதுக்கு ஆலோசனை கொடுத்தது யார்? மாமியார். உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது தேவனுடைய சபை ஊழியக்காரர்கள். ஊழியக்காரருடைய ஆலோசனை நீங்கள் மதிக்கணும். அப்பா அம்மா சொல்ல நீங்கள் நிறைய பேர் கேட்குறது, பிள்ளைங்க கேட்கறது இல்லை. மாமியார் மாமனார் சொன்னால் கேட்குறதே கிடையாது. என்ன சொன்னாலும் சரி உடனேயே கூகுளில் போய் கூகுள் சொன்னதை, கூகுள் தான் அநேகருக்கு மாமியாராக இருக்கிறாங்க. அநேகருக்கு கூகுள் தான் அவங்கள பெற்றெடுத்ததோ தெரியல. அப்பா அம்மா சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. கேட்க வேண்டாம், கொஞ்சம் யோசிங்க. அது அவங்களும் கொஞ்சம் புத்தி உள்ளவங்க தான், அனுபவம் உள்ளவங்க தான். உனக்கு 15 வயசுன்னா அவங்களுக்கு 50 வயசாக இருக்கும், 45 இருக்கும். எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும். எல்லாத்தையும் அப்படி உடனே கேட்கணும்னு நான் சொல்லலை. யோசிங்க, நல்ல காரியங்கள் அதை கேளுங்க. இப்போ கூட படித்த பசங்க பிள்ளைங்க சொல்கிறத கேட்குறீங்க. ஏன் உங்கள் அப்பா அம்மா சொன்னால் கேட்கக்கூடாதா? நல்லதானே சொல்கிறாங்க. உடனே எதுக்கு உங்களுக்கு கோபம் வருது? எதையுமே தகப்பனாரோ தாயாரோ சொல்கிறது இந்த காலத்துக்கு பிள்ளைங்க கேட்குறதே கிடையாது. மாமனாரை மதிக்கிறதில்லை, மாமியாரை மதிக்கிறதில்லை. இதனால் மாமனாரும் மாமியாரும் கூட இருக்க விரும்ப மாட்டாங்க. தகப்பனாரும் தாயும் உங்களோட இருக்க மாட்டாங்க. அவங்கள நீங்கள் அலட்சியம் பண்ணீங்கன்னா, அவங்கள பேச்ச கேட்கல அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு வரவே வராது. ஒருவேளை ஒரு தப்பாக ஒரு காரியத்தை சொன்னால் கூட சில சமயத்தில் நீங்கள் தெரியாதனமாக அதை செஞ்சாலும் ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆகவே எல்லாம் எனக்கு தெரியும், என் சுய புத்தியை சார்ந்து கொண்டு ஜீவிக்கிற மகனே மகளே, மனம் திரும்பு, ரூத்தை பார்த்து கற்றுக்கொள். இந்த மாமியாருக்கு கிழவிக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவன் நினைக்கலையே. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகள் ஒருவனுமாக இருக்கிறான். இப்போ தான் அவளுக்குமே புரியுது. சில சமயத்தில் எல்லாம் இழந்து போன பிறகுதான் கண்ணு திறக்கும். அப்பாவின் சிநேகம் தெரியும், அம்மாவின் சிநேகம் தெரியும்,
கர்த்தருடைய அன்பு தெரியும். அவர் எவ்வளவு நம்மை ஆதரிக்கிறவர் என்று தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் நம்மை ஆதரிக்கிறவர். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவே விடமாட்டார். இன்னும் கீழே அநேக காரியங்கள் அவர் சொல்லுகிறதை எல்லாம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் படியுங்கள், அதை வாசித்து பாருங்க. இந்த ஆலோசனை அப்படியே கேட்டாள். ஆண்டவரோடு அந்த போவாசோடு நெருக்கத்தை அதிகப்படுத்தி கொண்டாள். ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கத்தை அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை தருவார். நிறைவான பலன் அப்படியே செட்டைகளுக்கு கீழே நமக்கு நிறைவான பலன் இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலேயும் நிறங்களோடு பேசின திருவசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அன்றைக்கு ரோத் உம்முடைய செட்டைகளின் கீழே வந்தது போல நாங்கள் இந்த செட்டைகளுக்கு கீழே வந்து நிறைவான பலனை அனுபவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த தேசம் உம்முடைய செட்டையின் கீழே வந்து நிறைவான பலனை அனுபவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த நகோமியை போல கண்ணீரிலே இந்த தேசம் முழுவதும் தவித்துக் கொண்டிருக்கிறது. மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சம், பணமில்லை, தொழிலில்லை, வசதி இல்லாமல் தனித்தவனாக கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, போவாசை கண்டுகொள்ளும்படியாக, போவாசினுடைய தொடர்பு கிடைக்கும்படியாக மனம் இறங்குவீராகப்பா, மனம் இறங்குவீராக. போவாசுடைய வயல் வெளியாகிய திருச்சபையை காட்டி கொடுப்பீராக. தானியத்தை ஆண்டவரே அவளுக்கு கிடைக்க செய்வீராக. திருப்தியான ஆவிக்குரிய உணவை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஓமைக்குரிய நன்மைகளையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் இன்றும் சகல பரிசுத்தவான்கள் கூட நம் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching.